வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு பார்த்தா டெல்லியில் நடைபெற்ற இரட்டை கொலை. இந்த இரட்டை கொலை நடந்தது தலைநகரை உலுக்கி இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த வருடம் நடக்கக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்கொண்டு ஆயிடுச்சு அப்படின்னு கெஜ்ரிவால் இப்போ சொல்லிட்டார். அதையும் தாண்டி இந்த குற்றவாளிகளை தலைமறைவாகிட்டாங்களா, இந்த குற்றவாளிகளை ஏன் கண்டுபிடிக்கல, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அமித்ஷா அவர்கள் டெல்லியில் தான் இருக்காரா, வேறு எங்கே இருக்கார்? அவருக்கு மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி அமைக்கணும், யாரை முதல்வராக்கணுங்கிற டிஸ்கஷன்லேயே 7 நாள் கழிஞ்சிருச்சு. தலைநகரில் உள்ள சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டார் அப்படின்னு அவர் சொன்னது இன்றைக்கி தேசிய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இது ஒரு செய்தி. இதற்கு அடுத்த செய்தி, பாபர் மசூதி இடிப்பு இந்தியாவுடைய கருப்பு நாள் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் சொல்லும்போது உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த எம்எல்சி ஒருத்தர் பால் தாக்கரேவுடைய படத்தை போட்டு மசூதி இடிப்பை போட்டு இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். பால் தாக்கரே சொன்ன வசனம் என்னென்னா, இதை யார் இடித்தார்களோ அவர்கள் இந்த நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள்னு பால் தாக்கரே சொன்னார். அதையும் போட்டிருக்கார். இதை காரணமாக காட்டி என்னைக்கு பழைய இந்துத்துவா கொள்கைக்கு நீங்கள் போயிட்டீங்களோ உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமாஜ்வாதி கட்சி நம்ம அகிலேஷ் இன்றைக்கி மகா விகாஸ் அகாலி கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டார். உத்தவ் தாக்கரேவுக்கும் எங்களுக்கும் கருத்து முரண்பாடுன்னு வெளில வந்துட்டார். இது இப்போ கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா 2 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிட்னாவிஸை மையப்படுத்தி வரக்கூடிய பலவிதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்த அந்த விவசாயிகள் மேலான அந்த கண்ணீர் புகை கொண்டு வீச்சு, அது ஒரு பெரிய பதட்டத்தை இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. இதையெல்லாம் வைத்து தான் நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம், டெல்லியில் நடந்த இரட்டை கொலை. ஒரு பாத்திர வியாபாரி காலையில் வாக்கிங் போகிறார், ஒரு 52 வயசு வாக்கிங் போகிறாரு. அடையாளம் நடைபயிற்சிக்கு போகும்போது அடையாளம் தெரியாதவங்க சுட்டுக் கொள்கிறாங்க. இன்னொரு இடத்துல பொது கழிப்பிடம் அதை சுத்தம் பண்ணுறதுல நீங்கள் இப்போ காசு வாங்கணுமா, நான் காசு வாங்கணுமாங்கிற தகராறில் ஒருத்தர் உயிரிழக்கிறார். இப்படி 2 குற்றங்கள் ஒரே நாளில் நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மர்ம வெடிபொருள் இருந்து அது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. என்ஐஏ அந்த அமைப்பு இந்த அமைப்பு எல்லாம் வச்சுருந்தாலும் அது என்ன, அந்த பொருள் என்னங்கிறது அதுக்கப்புறம் பெரிய செய்தி எதுவுமே வரல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நாடாளுமன்றத்துக்குள்ளே அபிஷேக் சிங்விக்கு உட்காந்துருக்க இருக்கைக்கு கீழே பணக்கட்டு, அதையும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. உங்களுக்கு தெரியும், போன வாரம் கூட ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது டெல்லியில், பெண்களுக்கு எதிரான குற்றம். அதற்கு முன்பு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம், அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை, கெஜ்ரிவால் முகத்திலேயே மைய வீசினது, இது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடை காட்டுது. ஏன் இப்போ அமித்ஷாவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அமித்ஷாவுக்கு இந்த 2 கொலையை தடுக்கிறத பார்க்கணுமா, இல்லை விவசாயிகள் போராட்டம் உள்ளே வராமல் தடுக்கணும்? அதற்கு முழுக்க போலீஸை தூக்கி போட்டு போய் அங்கே போட்டாங்க. டெல்லியுடைய போலீஸார் முழுக்க பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள் போராட்டத்தில் தான் இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தினால டிராஃபிக் ஜாமு, ஏற்கனவே பொல்யூஷனாக இருக்கக்கூடிய டெல்லியில் ஏற்கனவே ஸ்கூல்லாம் லீவ் விட்டு கூட இன்னும் அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கெஜ்ரிவாலுடைய பதிவு அனைவருடைய கவனத்தையும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிராமங்களில் ஆதிக்கம் செலுத்துவது யார், இன்றைக்கி கிராமங்களில் யார் பிஜேபியா ஆம் ஆத்மியா யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு பெரிய டஃப் ஃபைட் நடந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எம்பி தேர்தலில் மக்கள் வாக்கு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ தேர்தலில் கெஜ்ரிவாலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 2015 67 சீட்டு, 2019 65 சீட்டு, 2 சீட்டு தான் குறையுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது போன தடவை 2024 நடந்த டெல்லி நாடாளுமன்ற இப்போ நடந்துச்சு தேர்தல், அதில் 7 பிஜேபி தான். ஆனால் யாரும் கவனிக்காத விஷயம், சட்டமன்ற வாரியாக பார்த்திங்கன்னா 52 தொகுதியில் பிஜேபி, 8 தொகுதியில் ஆம் ஆத்மி, 5 தொகுதியில் காங்கிரஸ் முன்னணியில் இருக்காங்க. ஆனால் போன நாடாளுமன்ற தொகுதியில் 7 ஜெயிச்சாங்கல்ல பிஜேபி, அப்போ 62 இடத்துல பிஜேபி முன்னணியில் இருந்தாங்க. இப்போ பிஜேபி சறுக்கி இருக்குது இந்த தடவை நடந்த தேர்தலில். அப்போ பிஜேபிக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கு, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வாக்காளர் பேரை ஒரு 11,000 பேரை 3 தொகுதியில் பார்த்திங்கன்னா லட்சுமி நகர் 2-3 தொகுதி, 3 தொகுதியை மட்டும் கெஜ்ரிவால் அறிவிச்சிருக்கார். இந்த 3 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் 11,000 வாக்காளர்கள் இல்லை. அங்கே தான் ஆம் ஆத்மி 5,000 ஓட்டில் ஜெயிச்சது.
இப்படி தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு குடைச்சல். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருக்க முக்கியமான ஒரு அமைச்சரை தூக்கிட்டாங்க. ஏற்கனவே ஒருத்தர் அமைதியாகி ரிசைன் பண்ணிட்டார், இன்னொருத்தர் இப்போ தான் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அப்போ தேர்தல் நான் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே இந்த 2025க்குள்ளே ஆம் ஆத்மியை ஸ்கெட்சு போட்டு தூக்கணுங்கிறது பிஜேபியோட எண்ணம். இன்னொரு பக்கம் என்னை ஜெயிலில் வச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய காற்று மாசுக்கு காரணம் பிஜேபி தான், ஏன்னா பட்டாசுகள் வெடிக்கிறது தடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட கலாச்சாரம் அப்படிங்கிற போர்வையில் அந்த பட்டாசுகளை வெடிக்க வைத்தது பிஜேபி தான். ஏன்னா மக்களுக்குங்க, நீங்கள் என்ன தான் ஆன்மீகமாக இருக்கட்டும், நீ டெல்லியில் யாராவது கேளுங்க, ஆன்மீகமாக இருக்கட்டும், கடவுளை தான் வழிபடுவாங்க. ஆனால் பிஜேபியுடைய கொள்கை ஆபத்தானது. ஏன்னா கலாச்சாரம் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே பொல்யூஷனாக இருக்கும்போது அந்த வெடி விபத்துக்களை நிறையா பண்ணி ஊக்குவித்தது பிஜேபி. அதை வேணான்னு சொன்னது கெஜ்ரிவால். இப்போ கலாச்சாரம் ஜெயிச்சதா, மக்களுடைய வாழ்க்கையை ஜெயிச்சதான்னா கலாச்சாரமாக அது ஒன்றாவது. அதாவது இயல்புக்கு ஏற்றவாறு மாறணும். அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நிறைய ஆயிடுச்சு. இன்றைக்கி சுற்றுப்புறம் அப்படிங்கிறது டெல்லியில் வந்து காற்று மாசு அவ்வளோ இருக்குது. இந்த நேரத்தில் நான் பட்டாசு தான் வெடிப்பேன்னா ஒரு 3-4 மாதம் லீவ் விட்டுற வேண்டியதான், ஸ்கூலுக்கெல்லாம் வெளியிலே வர மாட்டாங்க. அப்படி வந்து எங்களுக்கு கலாச்சாரம் தான் பெருசுங்கும் போது கொரோனா காலத்தில் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மக்கள் யோசிப்பாங்கல்ல. கொரோனா காலத்தில் மசூதியிலேருந்து சர்ச்சிலேருந்து எல்லாம் மூட்டாங்கல்ல. ஏன் அப்போ வந்து 5 வேளை தொழுகக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் வீட்டில் இருந்தாங்க? சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஏன் வீட்டில் இருந்தாங்க? மனுஷனுக்கு உயிர் அச்சம் வந்துருச்சு, வெளியில் போனால் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ உயிரச்சம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் கட்டுப்பாடாக இருப்பார்கள். அப்படிங்கும்போது கலாச்சாரம்ங்கிற பேரில் பட்டாசு வெடிக்கிறதை ஊக்குவித்த பிஜேபியை பாருங்கள்னு அவர் சொன்ன கோசம் படித்தவங்க மத்தியில் எடுபடுது. அதையும் தாண்டி வெளி ஸ்டேட்லேருந்து உள்ளே வராங்க, எங்கே டெல்லிக்கு வராங்க, டெல்லிக்கு வந்து வேலைக்காக வராங்க. இப்போ என்ன சிக்கல் அவங்களுக்கு தான் பெரிய சிக்கல். வேலைவாய்ப்புகள் தடுக்கப்படுது. ஏன்? கட்டடம்லாம் எங்கேயும் கட்ட வேணான்ட்டாங்க. கட்டடம் கட்ட வந்து ஹரியானாவிலிருந்து வரவங்களுக்கு வேலை இல்லை. அங்கேயே அதாவது டெல்லி சிட்டிசன்ஷிப்பாகவே ரொம்ப வருஷம் இருந்து தினக்கூலியில் இருந்தவங்களுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை. ஏன்னா இந்த சுற்றுப்புறம். அதுக்கு காரணம் யார்? மோடி. அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு கெஜ்ரிவால். இவங்களால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு. இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் மும்பையில் தங்கினதை இப்போ வந்து கெஜ்ரிவால் பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை. 7 நாள் மும்பைக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க, ஏன் ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட நடத்தவில்லை? சேக்சேனா அவர்கள் மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு, இதுக்கு யார் குரல் கொடுப்பான்னு அவர் கேட்குற கேள்வி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா உணர்றோம். மற்றபடி இந்த சமாஜ்வாதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மும்பையில் அவங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க. ரொம்ப நியாயமாக தான் இருக்காங்க. நம்மை பொறுத்த வரையில் சமாஜ்வாதி முடிவு ஏற்கத்தக்கான முடிவு. பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்தி இப்போதும் ஒரு போஸ்டர் ஒருத்தர் உத்தவ் தாக்கரே கட்சியில் வெளியிடுறாருன்னா அந்த கூட்டணியில் எதுக்கு இருக்கணும்? அநேகமாக காங்கிரஸும் வெளியில் வந்துடலாம். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு கொள்கை இருக்கணும். மதச்சார்பற்ற கொள்கை தான் காங்கிரஸோட எண்ணம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூடயே இருப்போம், முஸ்லீம் ஓட்டும் வேணும், ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு ட்வீட் போடுவோம் அப்படின்னா அப்புறம் பிஜேபியில் இருந்திருக்கலாமே, நீங்கள் வரீங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரேட்டிருந்து வெளியே வந்து மானமிகு ஒரு ஆளாக இருக்கிறார் அகிலேஷ். காங்கிரஸ் சீக்கிரம் வெளியில் வரும்னு நம்ம நினைக்கிறோம். மற்றபடி தேசிய அரசியலை இப்படியே போச்சுன்னா, இப்போ டெல்லியில் கூட நம்ம நண்பரை கேட்கும்போது இப்படியே போச்சுன்னா கெஜ்ரிவாலுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா பிஜேபி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்க. ஏன்னா அதானி மேட்டர்லேருந்து ஆரம்பித்து சட்டம் ஒழுங்கு மேட்டர்ந்து இந்த கவர்மெண்ட் இப்போ வந்தது இல்லை, 7 கொடுத்தாங்களா, அதுவே மக்களுக்கு இப்போ டெல்லி மக்களுக்கு கோவம். எதுக்கு இவங்களுக்கு 7 சீட்டு கொடுத்தோம்? ஏன்னா மக்களுக்கு டெல்லி மக்கள் படித்த மக்கள். வடக்கு டெல்லி இவங்க நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் ஜெயிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா, மகள் ஜெயிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க படித்தவர்கள். அவங்க பொருளாதாரம் தெரியும், அதானியை பற்றி தெரியும், அமெரிக்க நீதிமன்றம் தெரியும், இதெல்லாம் அவங்க அலசி ஆராயிறாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரியுது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் அதானி பற்றி வருது. அப்போ அவ்வளோ நாள் அதை நிறுத்தி வைத்தது யார்? அதானி பண்ணது தப்பா இல்லையா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் சேர்ந்து கெஜ்ரிவால் கையில் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கொடுப்பாருங்கிறது தான் நிதர்சனமே. முதல்ல நெக் டு நெக் ஃபைட்டுனாங்க, இப்போ நெக் டு நெக் ஃபைட்லாம் இல்லைங்க, க்ளீன் ஸ்வீப் ஆவார் கெஜ்ரிவால் அப்படிங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரைக்கும் கெஜ்ரிவாலோ காங்கிரஸோ பிஜேபி இல்லாமல் யார் வந்தாலும் நமக்கு நல்லது தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.